என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ ஞானியாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிப்பவரே ஸ்தோத்திரம். எங்களை மறவாதவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவே, எங்களுக்காக ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறவரே ஸ்தோத்திரம். எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லா காலங்களிலும் ஆண்டவரை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று பிழையாமை கொண்டு எங்களுக்காக சொன்னவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த ஆண்டிலே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தினேர ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் நீங்கள் எங்களுடனே இருந்து காத்து ரட்சிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மவுண்ட் ஜியான் லுத்தரன்ஸ் திருச்சபையிலே இதுவரை இருந்த பிரச்சனைகளை விட்டு மீட்டு இந்த ஆண்டிலே ஆண்டவரே எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு கோர்ட்டு கேசுகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டு ஆண்டவரே ஆலயம் நல்ல முறையில நடக்க எங்களுக்காக கிருபையாய் செய்கிறீரே சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்திருக்கிற நல்ல போதகருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய போக்கிலும் மரத்திலும் காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அவர் செய்கின்ற முயற்சியில் அவர்களுடனே சேர்ந்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் நிற்க கிருபையா எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் நம்ம அனைவரையும் நல்ல முறையில் மிகவும் இதுல அநேகம் பேருக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தினால இந்த ஆண்டிலையும் 2025 கூட அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காக சொல்றோம். நிறைய பேருக்கு கடந்த ஆண்டில எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு இன்னும் எந்த முயற்சியுமே நடக்கல, எங்களோட தேவைகள் சந்திக்கப்படலைன்னு எத்தனை பேர் இருப்போம். ஆனா அவங்களுக்கு இந்த 2025 ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து நமக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகிறாரு. அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம். தெபோரால் மாதர் சங்கத்தின் சார்பில் நான் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேதத்தின் அடிப்படையில அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்காங்க. அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தான் பார்க்கிறோம். ஏன்னா அவர் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்து சீரமைக்கிறதுன்னு அவர் யோசனையோட ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தான் பார்க்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையினாலேயே இந்த உலகத்தை சீரமைத்தான் பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னோன்னே தேவனானவர் இயேசு கிறிஸ்துவ உள்ள வந்தான்னு பார்க்கிறோம். அதற்கப்புறம் பிதாவானவர் தன்னுடைய வார்த்தையினாலேயே இந்த உலகத்தை சிருஷ்டித்து சீரமைக்கிறாரு. அது மட்டுமல்ல,
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், கனி விருட்சங்கள், மரங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய வார்த்தையினாலேயே செய்தான்னு பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னோடனே அன்றைக்கு வந்து எல்லாமே அப்படியே ஆனதுன்னு போட்டிருக்குது. இப்ப இந்த உலகத்தை முழுவதுமே ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையினாலேயே சிருஷ்டித்தான்னு பார்க்கிறோம். ஆனா மனுமக்களாகிய மனுஷர்களாகிய ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே தம்முடைய வார்த்தையை விட்டுட்டு தம்முடைய அன்பான அரவணைப்பான கரங்களுக்கு மூலமா அவங்கள வந்து சிருஷ்டித்தான்னு பார்க்கிறோம். ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவர் தம்முடைய கரங்களால அவனை விசேஷித்த விதமாக ஸ்பரிசித்து அன்புடனும் ஆதரவுடனும் ஒரு பிரியத்துடனே அவனை சிருஷ்டித்தான் பார்க்கிறோம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுமக்களை பார்த்து ஆண்டவர் வந்து முகமுகமாய் பேசினார் பார்க்கிறோம். அவர் முகமுகமாய் பேசும் பொழுது அவர் முதலில் பேசிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் தான். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். அவர் வந்து வெறுமனே ஆசீர்வதிக்கல, எல்லாவற்றையுமே சொல்லி ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பு முழுவதையும் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு கீழ்ப்படுத்தினான்னு பார்க்கிறோம். ஆதாம மேல வச்சாரு, அவருடைய சிருஷ்டிப்பு முழுவதையும் அவனுக்கு கீழே வச்சாரு. அது மட்டும் இல்ல, இப்ப கொஞ்சம் நீ அனுபவிச்சுக்க அப்புறம் கொஞ்சம்ன்ற மாதிரி ஆசீர்வாதங்களை பிரிச்சு கொடுக்கல, அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக ஆதாம் கிட்ட ஒப்படைச்சாருன்னு பார்க்கிறோம். இது வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதம். அதுக்கடுத்து நம்ம ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போறோம். அது 2 பங்கு ஆசீர்வாதம். 2 பங்கு ஆசீர்வாதம்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அது சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம்னு. இப்ப சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம்னா ஒருத்தருக்கு நிறைய குழந்தைகள் இருக்குன்னா அதுல வந்து மூத்த குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு வந்து 2 பங்கு ஆசீர்வாதமும் அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு 1 பங்கு ஆசீர்வாதமும் கொடுப்பாங்க. நம்ம வேதத்தின் அடிப்படையில சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு. ஆனா யாக்கோபு வந்து சரியான முறையில வாங்கல, தன்னுடைய மூத்த சகோதரன் ஏசாவை ஏமாத்தி தான் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினாரு. ஆனா இங்க ஆண்டவர் வந்து ஒரு பிரிவினருக்கு வந்து என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சகரியா 9:12 நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், அது இன்றைக்கே தருவேன்றாரு. நம்பிக்கையுள்ள சிறைகள் என்பது பாபிலோனிய சிறையிருப்புல வந்து ஜனங்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பவும் அவங்க வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கல, அவங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணிப்புக்கு திரும்புங்கள்ன்ற இப்ப அரண் யாரும் சொல்றாருன்னா அவரை தான் சொல்றாரு. கர்த்தர் தான் வந்து தன்னை வந்து தான் ஒரு பெரிய அரணா இருக்கிறேன்னு சொல்லி அந்த பாபிலோன் ஜனங்களை நோக்கி தம்முடைய 2 கரங்கள் நீட்டி என்ன சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள்னு சொல்றாரு. இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். அதாவது அவங்கள வந்து என்ன செய்யறாரு, அவரு தன்னுடைய சேஷ்ட புத்திரர்களா நினைச்சு கூப்பிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5 பங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். ஆதியாகம புஸ்தகம் 43வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கும்போது யோசேப்பு வந்து பந்து இருக்கும்போது அவனை சுற்றிலும் அவனுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்களது இளைய சகோதரர்கள் வரைக்கும் வரிசையாக அமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்பொழுது அவன் தனக்கு முன் இருந்த போஜனத்தில் இருந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான்னு போட்டிருக்கு. அதுல வந்து மற்ற சகோதரர்களின் பங்குகளை பார்க்கணும் தனது கடைசி சகோதரனான பென்யமீனுக்கு 5 மடங்கு அனுப்பப்பட்டது. இங்க கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் 5 பங்கா இருக்குது. ஏன் யோசேப்பு 5 பங்கு அனுப்பினான்னு பாத்தீங்கன்னா, அவனை வந்து அவனோட சகோதரர்கள் விற்று போட்ட பொழுது அவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது. அவனை பண்ண மாதிரி அவனுடைய இளைய சகோதரனையும் அவங்க மூத்த சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு ரொம்ப கவலையோட இருந்தான். அதனாலதான் அவங்க சகோதரர்கள்ட்ட சொல்லி அந்த இளையவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னான். இப்ப இளையவன் வந்துட்டு அவன் நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சப்போ யோசேப்புக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்ல சகோதரர்களை அவன் மன்னிச்சுட்டான் வேற. ஆனா இளைய சகோதரனை இவ்வளவு நாள் கழிச்சு பார்த்த போது அவனுக்குள்ள இருந்த அந்த பாசத்தை அன்பையும் அடைக்க கொள்ள முடியல. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்தன்னு தெரியாததுனால அவன் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அவனுக்கு 5 பங்கு அனுப்பினான்னு பாக்குறோம். இப்ப 5 பங்கு ஆசீர்வாதத்துக்கு அடுத்து 10 பங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-20 வசனங்களில் ராஜா அவர்களோட பேசினான். அப்பொழுது அவர்களுக்குள்ளே தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா போன்றவர்களை போன்ற வேறு ஒருவர்களையும் அவர் பார்க்காததினால் அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் பார்க்கிறோம்.
அப்புறம் ஞானத்திற்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட எல்லா விஷயங்களிலும் அவர்களை விசாரித்த பொழுது ராஜா தன்னுடைய ராஜ்யம் எங்கிலும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியக்காரர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக பார்த்தான் போட்டிருக்கு. இப்ப தானியலை பொறுத்தளவும் தானியல் அவங்க நண்பர்களுக்கும் இங்க தேவன் வந்து 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு பாக்குறோம். ஏன்னா அவங்க வந்து கர்த்தருக்குள்ள இருந்ததுனால. அடுத்து இப்ப நம்ம 100 பங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க போயிடும். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு விதை விதைத்தான், அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால் அவன் 100 பங்கு பலனடைந்தான் போட்டிருக்கு. ஏன்னு கேட்டா அப்ப வந்து அவன் இருந்த இடத்துல வந்து பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப எகிப்துக்கு போகலான்னு கிளம்புனா, அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ இங்கேயே இரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதுனால ஈசாக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால அவன் விதை விதைத்த பொழுது அது 100 மடங்காக பெருகியதுன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து வர ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதம். அது உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொல்றாங்க. இது யாரை குறித்து சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லப்படுது. ஏன்னா இப்போது இருக்கிறதை காட்டிலும் அவங்க 1000 மடங்கு பெருகுவாங்கன்னு கர்த்தருடைய வார்த்தையா சொல்லப்படுது. இப்ப இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு அடுத்து நம் மத்தியில வருது பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருது. அது என் சகோதரியை நீ கோடா கொடியாக பெருகுவாயாக என்றது. ஆதியாகமம் 24:60வது வசனம். இது உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் உரிய வசனம். இது ரெபேக்காளுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட வசனம், ஆசீர்வாதம் கிடையாது. இந்த ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்காகவும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். இது இன்றைக்கு இந்த நம்முடைய மவுண்ட் ஜியன் லுத்தரன் திருச்சபையில் உள்ள நம்மளுடைய தெபோரால் மாதர் சங்கத்துக்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான், என் சகோதரியை நீ கோடான கோடியாக பெருகுவாயாகன்னு. இங்க உள்ள சகோதரிகள் எல்லாருமே உங்க பக்கத்துல உள்ளவங்களை எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க, என் சகோதரியை நீங்க கோடான கோடியாக பெருகுவாயான்னு சொல்லுங்க. இங்க உள்ள சகோதரர்களும் அந்த சகோதரிகளை பார்த்து சொல்லுங்க, நீங்க கோடான கோடியாக பெருகுவாயாகன்னு சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதமான வார்த்தை இதய ஆலயத்துல கடந்த புது வருஷத்தன்னைக்கு ஐயா வாக்குத்தத்த அட்டைகள் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் வந்து எடுக்கும்போது அந்த இதுல புக்மார்க்ல இருந்தது, என் சகோதரியை நீ கோடான கோடியாக பெருகுவாயாங்கன்னு. நான் இன்னைக்கு மாதர் சங்கத்துல வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன். அப்போ அந்த இது என் கையில கிடைச்சப்போ, தெபோரால் மாதர் சங்கத்து தலைவியா இருக்கும்போது அது என்னுடைய கரங்கள்ல கிடைச்சது. அப்போ அது முழுக்க முழுக்க நம்மளுடைய தெபோரால் மாதர் சங்கத்துக்கு உரிய ஆசீர்வாதம். இந்த வருஷத்துல நாம கோடான கோடியா பெருகதான் போறோம். அது மட்டும் இல்ல, இங்க யாராரும் நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகும். இன்னும் சொல்ல போனா நம்ம ஆலயத்துல இன்னைக்கு வந்து மாதர் சங்கத்துல கம்மியா உட்கார்ந்துருக்கோம், இது கூட பெருகும். நமக்கு இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்க வழியில மாதர் சங்கம் பெருகலாம். அந்த மாதிரி கூட நமக்கு ஒரு கோடான கோடி ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக தருவார். இப்ப இந்த கோடான கோடி ஆசீர்வாதம் ரெபேக்காளுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அளிக்கப்பட்டதுன்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். அது ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்துல பார்க்கும்போது, ஆபிரகாம் வந்து வயது சென்றவனா இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவன் பெரிய செல்வந்தனா இருந்தான்னு பாக்குறோம். அப்ப அவனுடைய குமாரனுக்கு பெண் தேடணும்னு அவனுடைய காரியதரிசிகளில் வயது சென்றவனும் நல்ல காரியதரிசியுமாகிய எலியேசரை அழைத்து, எலியேசர்ட்ட வந்து, நான் குடியிருக்கும் இந்த கானானிய தேசத்தில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என் சொந்த தேசத்திலும் என்னுடைய ஜனத்தாரிடத்திலும் சென்று என்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளணும்னு சொல்லும் போது, இதை வந்து வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாகிய தேவனுடைய ஆணையை கொண்டு நீ ஆணையிடன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் ஆணையிடுவாங்கன்னா எப்படின்னா, அந்த தொடைக்கு கீழே கையை வச்சுதான் ஆணையிடுவாங்க. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய தொடைக்கு கீழே கரங்களை வைத்து ஆணையிட சொல்றாரு. அப்ப எலியேசர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நான் போய் கூப்பிடும் போது அந்த பொண்ணு இங்க வர மனசு இல்லாம இருந்தா என்ன செய்யணும் போது, அப்ப அவர் சொல்றாரு, மனது இல்லாம இருந்தா அப்ப அந்த ஆணைக்கு நீ விலங்கலா இருப்ப அப்படின்னு நீங்களா இருப்பன்றாரு. ஆனா நீ வந்து அங்க என்னுடைய சொந்த ஜனத்தாரத்துல இருந்தா நீ வந்து பொண்ணை கொண்டுட்டு வரணும், அப்ப உங்க மகனை அங்க அனுப்புவீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய குமாரனை மட்டும் நீ அங்க அழைச்சிட்டு போயிடாத. ஏன்னா வந்து அந்த இடம் வந்து பதானாரம் வந்து மிகுந்த மோசமான இடம்.
ஒரு செக்காலையை போன்ற இடம். அதனால அந்த இடத்துக்கு அந்த தேசத்துக்கு மட்டும் என்னுடைய குமாரனை நீ அழைச்சிட்டு போக வேணான்றாரு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 24:7 சொல்றாரு, என்னை இந்த தேசத்துக்கு அழைத்துட்டு வந்து இந்த இடத்தை எனக்கு தருவேன், அது என் சந்ததிக்கும் தருவேன்னு வாக்கு கொடுத்த வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியான கர்த்தர் உனக்கு நீ அந்த தேசத்திலிருந்து பெண்ணை எடுத்துட்டு வர்றதுக்காக அவருடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவான்றாரு. அவருடைய தூதனை இங்க இவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம் சொல்லிட்டாரு அவருடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவான்னு. அவருடைய தூதனை இங்க வந்து எலியேசர் கூட யார் போவான்னு பாக்குறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் போவார். இப்ப எலியேசர் என்ன பண்றாருன்னா, அவர் ஆபிரகாம்கிட்ட இருந்து ஒரு 10 ஒட்டகங்கள் எடுத்துக்கிட்டு அதுல விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு. எங்கன்னா பெயர் சபாவில நாகுன்ற ஊர் எல்லை வரைக்கும் போயிடுறாரு. அங்க ஊருக்கு எல்லையில வந்து ஒரு பெரிய துறவு இருக்கு. அந்த துறவு கிட்ட போய் அவர் இருக்கும்போது அந்த ஒட்டகங்களை எல்லாம் மடக்கிட்டு இருக்கும்போது, அப்ப சாயங்கால வேலையில வந்து அந்த ஊருக்குள்ள இருந்து பெண்கள்லாம் வந்து தண்ணீர் எடுக்க வருவாங்க. அப்ப இவரா மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறார், பக்கத்து இவர் நினைக்கும் போது இவருக்கு பக்கத்துல யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த சாயங்கால வேலையில இந்த பெண்கள்லாம் வந்து தண்ணி எடுக்க வருவாங்க. அப்படி வரும்போது நான் எந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு வந்து குடிக்க கொஞ்சம் தண்ணி தான்னு கேட்கிறனோ, அப்போ அந்த பொண்ணு இந்த குடியும் சொல்லி எனக்கும் வார்த்தை என் ஒட்டகங்களுக்கும், ஆதியாகமம் 24:14 நினைக்கிறேன், என் ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறேன் என்று சொல்லும் பெண் எவ்வளவு. ஏன்னா இவருக்கு தெரியும், ஒரு இந்த ஒட்டகங்களுக்கு வந்து அவளால சொன்னா மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு ஒட்டகம் வந்து 10 குடம் தண்ணி குடிக்கும். இப்ப 10 ஒட்டகம் என்பது 100 குடம் தண்ணி குடிக்கும். ஒரு பொண்ணால வந்து 100 குடம் தண்ணி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு இவர் நினைச்சிட்டு என்ன சொல்றாரு, அதனால சொன்னா போதும், அவ செய்யணும்னு கூட இல்ல, சொல்லும் பெண் எவ்வளோ அவளை வந்து நீங்க வந்து என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்கீங்க, என்னுடைய எஜமானோட குமாரனுக்கு அந்த பொண்ணை தான் நீங்க முடிக்கிறீங்கன்னு நான் வந்து தீர்மானிச்சுக்குவேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இதெல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. இதை வந்து என்னன்னா ஆவியானவர் பக்கத்துலதான் இருக்கிறார். ஆனா இப்ப ஒரு குவாலிபிகேஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பொண்ணு தேட போறோம், இப்ப ஒரு குவாலிபிகேஷன் வைக்கிறோம்னா என்ன மாதிரி குவாலிபிகேஷன் வைப்பாங்க சொல்லுங்க? ஒரு பொண்ணு கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, குட்டியா இருக்கா, நெட்டியா இருக்கா, படிச்சிருக்கா, படிக்கலையா, வேலைக்கு போகுதா, வேலைக்கு போகலையா, இதையும் மீறி அந்த பொண்ணோட தகப்பனார் வந்து நல்ல செல்வாக்கா இருக்காரா, நிறைய செய்வாரா, இதைதான் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறவங்க ஒரு குவாலிபிகேஷன் வைப்பாங்க. ஆனா இங்க எலியேசர் வைக்கிற குவாலிபிகேஷன் என்னன்னா, நான் போய் தண்ணி கேட்பேன், அவன் எனக்கு தண்ணி என் ஒட்டகங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னா மட்டும் கூட போதும், அவர் செய்யணும்னு கூட நினைக்கல, சொல்லும் பெண் எவ்வளவுன்னு மட்டும் தான் நினைக்கிறாரு. இப்ப இது ஆவியானவர் பக்கத்துல கேட்டுட்டு இருக்காரு. இவர் சொல்லி முடிக்க அங்க பெத்துவேலின் குமாரத்தி ஆகிய ரெபேக்கால் வந்து குடத்தை தோல் மேல வச்சுக்கிட்டு என்ன செய்யறா, துறவை நோக்கி வரா. வந்தவன் துறவுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் அவ போயிடுவாள்ன்ட்டு என்ன செய்யறாரு, வேகமா குறுக்க ஓடி போய் என்ன செய்யறாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்க தாகமா இருக்கிறேன், கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் சொல்லும் போது அவ வேகமா குடத்தை இறக்கி குடியும் ஆண்டவனே சொல்லி அவர் கொடுத்துட்டு ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லி வேகமா தொட்டியில தண்ணியை ஊத்திட்டு அவ வேகமா ஓடுறா. அடுத்த வசனத்துல இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இவர் சொன்னா போதும்னு நினைச்சாரு, செய்வான்னு நினைக்கல. அதனால சொன்னா போதும்னு நினைச்ச இவர் செய்யவும் ஆரம்பிச்சுட்டா. சொல்ல மட்டும் இதா இல்லாம செய்யறதுலயே வந்து வல்லவலா இருக்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தர் தன்னுடைய இதை வந்து வாய்க்க பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ரெபேக்கால் சொன்னதுக்கும் ரெபேக்கால் செஞ்சதுக்கும் காரணம் ரெபேக்கால் கிடையாது. இங்க இவர் சொன்னதை கேட்டுட்டு இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, இவர் வேண்டுகள் இப்படி வச்சுட்டாரு. இப்ப ரெபேக்கால் கொஞ்சம் மாத்தி சொன்னாலும் என்னாகும், இவரோட பிரயாணம் சரியில்லைன்னு இவர் முடிவு பண்ணிடுவாரு. அதனால இவ்வளவு நேரம் எலியேசர் பக்கத்துல இருந்த பரிசுத்த ஆவியானவர் போய் நின்ன இடம் ரெபேக்கால். இப்ப ரெபேக்காலுடைய வாயின் வார்த்தையா வந்தது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. ரெபேக்கால் செஞ்சுக்கிட்டு இருக்க காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள். இப்ப ரெபேக்கால் தண்ணி எடுத்து ஊத்துறேன்னு சொன்னதும் சரி, ரெபேக்கால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் சரி, கர்த்தராலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு வந்து கர்த்தர் வந்து காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ரெபேக்கால் தண்ணியெல்லாம் மொண்டு ஒட்டகங்களுக்கு வார்த்து முடிச்ச உடனே இவர் வந்து அவர்களுடைய கைகளுக்கு நகைகளையும் காலுகளுக்கும் வந்து நகைகளையும் போட்டுட்டு, நீ யாருடைய குமாரத்தின்னு கேட்கிறாரு. அப்புறம் அவர் பெத்துவேலின் குமாரத்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து நான் ராத்தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்லாம் கேட்கும்போது, எங்க வீட்டுல நிறைய தீனி எல்லாம் இருக்கு ஒட்டகங்களுக்குலாம், நீங்க வந்து தங்குங்கன்னு. இவ போய் வீட்டுல சொன்னோன்னே பெத்துவேலுடைய மகன் வந்து யாரு, லாபான்.
இப்ப லாபான் வந்து இவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போய் இவங்களை பணிவிடை செய்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு போஜனம் தராங்க. அப்ப போஜனம் சாப்பிடும்போது இவர் எலியேசர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நான் எந்த காரியத்துக்காக வந்தனோ அந்த காரியம் நடைபெற்றால் ஒழிய நான் போஜனை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு கேட்டப்போ இவர் வந்து எல்லா விவரமும் சொல்றாரு. ஆபிரகாம் எதுக்காக இவர் அனுப்புனாருன்னு எல்லா விவரமும் சொல்லிட்டு, இப்படி நான் துறவண்டையில இருந்த போது இப்படி ரெபேக்கால் வந்து எனக்கு தண்ணி எல்லாம் கொண்டு கொடுத்தான்னு எல்லாம் சொல்லிட்டு, இப்ப கர்த்தர் வந்து என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பதில் உங்க வாயில தான் இருக்குது. நீங்க வந்து இதை சரின்னு சொன்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் வலப்புறத்துல இடப்புறத்திலாம் பொண்ணை தேடி போறேன்னு சொல்றாரு. அப்ப பெத்துவேல லாபான் என்ன சொல்றாங்க, இது கர்த்தரால் வந்த காரியம், இதுல நாங்க பொல்லாங்க சொல்லக்கூடாது. அதனால நீங்க ஏதோ ரெபேக்கால் உமக்கு முன்னால் இருக்கிற, நீ என்ன செய்யணுமோ செய்யுங்கன்றப்போ இவர் வந்து அப்ப ரெபேக்கால்கிட்ட கேட்டப்ப ரெபேக்கால் சம்மதம் தெரிவிக்கிறா. அப்ப ரெபேக்காலோட தாயார் என்ன சொல்றா, பொண்ணு திடீர்னு கொடுக்க கஷ்டமா இருக்கு, அதனால ஒரு 10 நாட்கள் பெண்ணு எங்க கூட இருக்கட்டும்னப்ப இவர் எலியேசர் சொல்றாரு, என்னுடைய பிரயாணம் கர்த்தரால் வாய்க்கப்பட்டிருக்கு, நான் கிளம்புறப்ப நீங்க தடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பி ரெபேக்கால்கிட்ட கேட்டப்போ நீ இந்த மனுஷனுடன் போகிறாயான்னு கேட்கும்போது நான் போறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எலியேசர் வந்து இவளை அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நிறைய பொருள்கள்லாம் கொடுத்துட்டு இவளை கூட்டிட்டு போறாங்க. இவளை அழைச்சிட்டு போற அந்த நேரத்துலதான் லாபான்னு அவங்களோட சகோதரர்களும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, உங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாக பெருகுவாயாகன்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் ரெபேக்காலுக்கு அந்த நேரத்துல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெபேக்கால் பிறந்து வளர்ந்த அவ்வளவு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து எல்லா காரியங்களுமே ஒரு முட்டுக்கட்டையை போன்று இருந்தது. அவ வந்து இப்ப ஏதாவது ஒரு காரியங்களை தொட்டு செய்யும் போது அது சக்சஸா நடக்கல. எப்ப பார்த்தாலுமே அதே பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அவங்க பிறந்த இடத்துல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது ஒண்ணும் இல்ல, தகப்பன் தாயாரோ அல்லது கூட பிறந்தவங்களோ அதை சகிச்சுக்குவாங்க. ஆனா அவ ஒரு புகுந்த இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு காரியத்தை அவ தொட்டு செய்யும் போது அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கலைன்னா அங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவ கிளம்பி போகும்போது கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, இங்க இருந்த இந்த பிரச்சனைகள் இத்தோட போட்டு நீ போற இடத்துல நல்லா இருக்கணும். அதுதான். அப்போ இவங்க எல்லாம் வாழ்த்தி அனுப்புறாங்க. அப்ப அனுப்பும்போது எலியேசர் அவளை அழைச்சிட்டு வராரு. ஏத்தாப்புல என்னன்னா, ஈசாக்கு வந்து தென் தேசத்துல குடியிருக்கிறாரு. இப்ப ஈசாக்கு வந்து லகரோயின்ற துறவு கிட்ட வராரு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த லகரோயின்ற துறவு வந்து ஆகார் முதல் ஆண்டவரோட பேசின இடம். நீர் என்னை காண்கிற தேவன் சொன்னது. அந்த லகரோயின்றதுக்கு அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் என்னை காண்கிற தேவன் தான். அங்கனுக்குள்ள வந்து ஈசாக்கு வராரு. கரெக்டா இவங்க வந்து ரெபேக்கால் வந்து ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க. ரெபேக்கால் வந்து எலியேசர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மை நோக்கி வருபவர் யாருன்னு. அப்ப இவர் சொல்றாரு, அவர் தான் எங்களுடைய எஜமானர்னு சொல்றாங்க. அப்ப எஜமானர் சொன்னோடனே ரெபேக்கால் இறங்கி முக்காடிட்டு கொண்டு ஈசா கிட்ட போனதா சொல்றாங்க. இப்போ இது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப ஈசாக்கு கிட்ட அழைச்சிட்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா எலியேசர். ஆனா ரெபேக்கால நல்ல கரெக்டான பொண்ணு, அவளோட சொல்லையும் செயல்லையும் அவ சரியானவன் சொல்லி அவளை நிரூபிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு. அவளை வந்து எலியேசர் அழைச்சிட்டு போய் ஈசாக்கு கிட்ட விடுறாரு. இப்ப நிறைய விஷயங்கள்ல பார்க்கும் ரெபேக்கால வந்து ஈசாக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து நிழலா இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரிதான் இப்ப ஈசாக்கோட திருமணம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனா வரும்போது மணவாட்டியாகிய சபை, அதாவது ரெபேக்கால சபைக்கு ஒப்பிடுறாங்க. மணவாட்டியாகிய சபையில இருக்கும்போது இப்ப நம்ம லுத்திரன் திருச்சபையை எடுத்துக்கோமே, இந்த லுத்திரன் திருச்சபை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை நோக்கி வரும்பொழுது இங்க சபை மக்களாகிய நம்மளை தேர்ந்தெடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்ம கரெக்டா சொல்லிலும் செயலிலும் கரெக்டா இருக்கிற மாதிரி நம்மளை செயல்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட வழி நடத்தி கொண்டு போறது யாரு? எலியேசர் ஆகிய போதகர். போதகர் தான் வந்து வழி நடத்தி கொண்டு போவாங்க. ஏன்னா இப்ப வந்து எலியேசர் எப்படி வந்து ரெபேக்கால ஈசா கிட்ட கொண்டு போனாங்களோ அதே மாதிரி சபையாகிய மணவாட்டியாகிய சபையாகி நம்மளை வந்து ஆண்டவராகிய இயேசு மணவாளன்ட்ட கொண்டுட்டு போறது யாரு? போதகர்கள். அந்த எலியேசர்னு தான் இந்த போதகர்களா இருக்காங்க. இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. நம்ம வந்து உண்மையிலேயே வந்து நம்ம கோடான கோடி ஆசீர்வாதம்னா
இந்த சபை வந்து இன்னும் பெருகணும், அதிகமா நிறைய ஜனங்கள் இருக்கிற மாதிரி பெருகணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அவர் மனவாளனா வரும்போது கோடா கோடியா சபை பெருகி இருக்கணும்ன்றாரு. கோடா கோடியா பெருகி இருக்கு. அதாவது ரெபெக்காள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அதே மாதிரி கோடா கோடியா அந்த சபை பெருகி இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எதிர்ப்பு நோக்கி இருக்கிறதா இருக்கணும். அதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ஒண்ணு சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து ரெபெக்காள்களுக்குரிய ஆசீர்வாதம் வந்து கோடா கோடி. ஆனா நம்மளுடைய ஈசாக்குகளுக்கு உரிய ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா 100% தான். நம்மளுடைய கோடா கோடி ஆசீர்வாதத்துல அவங்களோடது வந்து ஒரு பிஞ்சு மாதிரிதான். அதனால நம்மளுடைய ஆசீர்வாதத்தினாலதான் நம்மளுடைய குடும்பங்கள் நல்லா இயங்குது. நம்மளுடைய பிரேயர், நம்ம ஜெபம் எல்லாத்தினாலும் தான் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ரெபெக்காளின் ஆசீர்வாதமான அந்த கோடா கோடி ஆசீர்வாதம். இங்க உள்ள நம்ம எல்லாருமே ரெபெக்காள் தான். நம்ம யாருமே வந்து சாதாரணமான ஆளுகள்ல. நமக்கு கடந்த வருடங்கள்ல என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாமே இந்த வருடங்கள்ல கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி.